நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய குரல் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நேற்று தான் சொல்லியிருந்தேன், மழை பெஞ்சிருக்கு, தண்ணி எல்லாம் புதுசாக வரும், சூடு செய்து குடிங்க, நிறைய வைரல் ஃபீவர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கே வைரல் ஃபீவர் வந்துடுச்சு. நேற்று இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸில் கடந்த 7-8 நாளாக அப்டேஷன் ஒன்றும் சரி வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஒரே வீடியோவில் முழுமையான கேப்சா வர மாதிரியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம், சீக்கிரமாக சரியாயிரும். யாரும் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லையே, ஈஸி தானே. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து அடிக்கிறத ஒரு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். எப்பயுமே மைவி த்ரெட்ஸ் நமக்கு உண்டான சேவைகளை செய்வதில் எந்த குறையும் வைக்காது. ஓகே, மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான டைம் சேவர் 10ஆம் தேதி நேற்றே ஓப்பன் ஆகிருக்கணும். இந்த அப்டேஷன் காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. நாளைக்கு 12ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வழக்கமாக 8 மணின்னா ஒரு 9 மணி 9:30 10 மணிக்கு தான் ரெகுலராக ஓப்பன் ஆகுது. அதனால் நமது நண்பர்கள் ஆர்வ கோளாறில் அவசரத்தில் 8 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு வரலன்னு சொல்லிட்டு யாரையும் கேட்டு தொந்தரவு செய்யாதீங்க. கண்டிப்பாக டைம் சேவர் ஓப்பன் ஆகும். 9 மணின்றது 9:30 10 மணிக்கு கூட ஓப்பன் ஆகணும். லாஸ்ட் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு கூட ஓப்பன் ஆச்சு. அதனால் அது சார்ந்த யாரும் டென்ஷன்லாம் அடைய வேணாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து ரிலாக்ஸாக உங்கள் டைம் சேவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். யாரெல்லாம் டைம் சேவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளார நீங்கள் கிரௌனை அப்டேட் ஆகியிருந்து உங்களுக்கு கீழே ஒரு கிரௌனை அப்டேட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைம் சேவர் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் 2 ஸ்டார் எடுக்கிறதா 4 ஸ்டார் எடுக்கிறதா அல்லது 8 ஸ்டார் எடுக்கிறதா அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். 2 ஸ்டார்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒரு கிரௌன் இருந்தால் அவரை வச்சு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 ஸ்டார் யூஸ் பண்ணலாம். ஒரு வீடியோவுக்கு 2 ரூபாயும் வரும், 20 ரூபாயும் வரும். 4 ஸ்டார் அப்படின்னா அவரை வச்சு நீங்கள் 6 மாதத்துக்கு டைம் சேவர் யூஸ் பண்ணலாம். ஒரு வீடியோவுக்கு 4 ரூபாயும் வரும், 40 ரூபாயும் வரும். 8 ஸ்டார் அப்படின்னா அவரை வச்சு நீங்கள் 3 மாதம் வரைக்கும் டைம் சேவர் யூஸ் பண்ணலாம். ஒரு வீடியோவுக்கு 8 ரூபாய் வரும், 80 ரூபாய் வரும். உங்களோட நேரம் கணிசமாக குறைக்கப்படும். சப்போஸ் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டைம் சேவர் தொடருமானா, அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரினியூவல் ஆகிக்கும். 6 மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுத்தீங்கனாலே அடுத்த 6 மாதத்துக்கு எடுத்துக்கும். 3 மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுத்தீங்கனாலே அடுத்த 3 மாதத்துக்கு எடுத்துக்கும். நீங்கள் என்ன டைம் சேவர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கால பீரியட் முடியறதுக்குள்ளார ஒரு ஆளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டைம் சேவர் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிக்கும். நீங்கள் அந்த 6 மாதம் முடிஞ்சு போய் மறுபடியும் நீங்கள் நான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னா சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய நபர்கள் நேற்று ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, கால் வராமல் இருக்கும். இன்றைக்கி கால் வரும். இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிங்கன்னா பின்னு நாளைக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கூட நான் ரெக்வெஸ்ட்டு கொடுக்கலாமா, அப்கிரேடு கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு கால் வரும், பின்னு வரும், உடனே அப்டேட் பண்ணிக்கலாம். டைம் சேவருக்காக நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க அப்படின்றதால இந்த இன்றைக்கி நாளைக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி பின் அனுப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ தாராளமாக நீங்கள் பண்ணி சிஎம்மாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேதி இன்றைக்கி 11 தானே இன்றைக்கி. ஆமாம், நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன். 11 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு மைவி த்ரெட்ஸ் தொடர்பாக லைவ் இருக்குது. V3 தோழமைகள் டெலிகிராம் சேனலில் விருப்பமுள்ளவங்க கலந்துக்குங்க. எல்லா வகையான சந்தேகத்தையும் தீர்க்கலாம். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களுக்கு அனுப்பிவிங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.